ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளே நம்முடைய வாழ்க்கைக்குரியதான எல்லா ஆசீர்வாதங்களும் அமைந்திருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படியாய் நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே 13வது சங்கீதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். இந்த சங்கீதமானது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது 1வது வசனம் 2வது வசனத்திலே தாவீதுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். தாவீதுடைய விண்ணப்பம் என்னவென்றால், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? இந்த 2 வசனங்களிலே எதுவரைக்கும் என்கிற அந்த வார்த்தைகளானது 4 முறை தாவீது பயன்படுத்துவதை பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக இந்த சங்கீதங்கள் புஸ்தகத்திலே அநேக சங்கீதங்களிலே அந்த சங்கீதத்தை எழுதிய தேவனுடைய தாசர்கள் எதுவரைக்கும் என்கிறதான இந்த வார்த்தைகளை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், கண்ணீர்கள் இவைகளின் மத்தியிலே அவர்கள் போகும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற வேளையில, ஆண்டவரே, எதுவரைக்கும் எனக்கு இந்த பாடுகள்? எதுவரைக்கும் நான் இவ்விதமாய் பாடுபட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும்? எதுவரைக்கும் என்னுடைய சத்துருக்கள் என் மேல் உயர்த்துவார்கள் என்றெல்லாம் வேதாகம பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பதம் என்னவென்றால், எதுவரைக்கும். இங்கே தாவீதும் அதைத்தான் சொல்லுகிறார். 4 முறை சொல்லுகிறார், ஆண்டவரே, எதுவரைக்கும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைந்த அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, அந்த சந்தோஷத்தின் நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில அந்த நேரங்கள் கடந்து போவதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், போராட்டங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு வினாடியும் அல்லாவிட்டால் ஒவ்வொரு நேரமும் ஏதோ ஒரு யுகம் கடந்து போகிறது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் ஆண்டவர் செய்து முடிக்கிறாராம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபம் எழுதும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கணும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில
இந்த பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் சீக்கிரமாக அவைகளில் இருந்து விடுபடும்படியாக விரும்புகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்கென்ற ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறபடியினாலே அவருடைய நேரத்துக்கு ஏற்றபடியாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வது மிகவும் நிச்சயம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இதை போலத்தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபிக்கும் பொழுது, தன்னுடைய பாடுகள் மத்தியிலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படியாவது சீக்கிரமாக இறங்கி வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீ கூட பாடுகளின் வழியாய் போய்கொண்டிருக்கலாம், துன்பங்களின் வழியாய் போய்கொண்டிருக்கலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில் நான் பாடுபட வேண்டும், எதுவரைக்கும் நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க வேண்டும், எதுவரைக்கும் என்ற சத்துருக்கள் என் மேல் அவர்கள் தங்களை உயர்த்துவார்கள் என்று ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருந்தார். தாவீது ஜெபித்த உடனே ஆண்டவர் விடுதலைக்காக இறங்கி வரவில்லை. தேவன் தனக்கென்ற ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்துக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த வாழ்க்கையிலே தேவனிடத்தில் நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றை வாழ்க்கையின் பாடுகளிலே நான் அனுபவிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய சில பாடங்கள், சில அனுபவங்களை தேவன் நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த நேரத்தை ஆண்டவர் நீடிப்பதை பார்க்கிறோம். இந்த நாளிலே எனக்கு அருமையானவர்களே, தாவீதை போல நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை எதுவரைக்கும் 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 என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தன்னுடைய நாட்களிலே ஆண்டவர் தனக்கென்ற ஒரு நேரத்தை வைத்திருந்தார். அவர் தன்னுடைய நேரத்தை சரியாய் பயன்படுத்தி அந்த நேரத்திலே தன்னுடைய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஒருவர் சொன்னார், ஆண்டவர் சீக்கிரமாய் வருவதில்லை, ஆண்டவர் மிகவும் பின்தங்கி வருவதில்லை, தகுந்த நேரத்தில் வருகிற ஆண்டவர் என்று ஒருவர் சொன்னார். உண்மை அல்லவா? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் பாடுகளை நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு விடுதலையை தாரும், இன்றைக்கு எப்படியாவது நான் இவற்றிலிருந்து நான் விடுபட்டுக் கொள்ள வேண்டும், நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நான் இன்றைக்கே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அங்கலாய்த்து ஆண்டவரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தனக்கென்ற ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் தகுந்த நேரத்தில் ரட்சிப்பின் பலனை அடைவீர்கள் என்று வேதம் சொல்வதைப் போல நாம் தேவனுக்காக காத்திருப்போம். ஆனால் நம்முடைய காத்திருத்தல் ஒரு நாள் நிறைவேறும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த காத்திருத்தலிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இந்த நாளிலே தாவீது ஜெபித்தது போல் நாம் ஜெபிக்கிறோம் என்றால் ஒரு உற்சாகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சீக்கிரமாகவே தண்ணி நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். இரண்டாவதாக, இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது 3வது வசனம் 4வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்திருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும் என்று பக்தனாகிய தாவீது விரும்புவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது சொன்னேன், தாவீதுடைய விண்ணப்பம், டேவிட்ஸ் பிரேயர். இரண்டாவது, டேவிட்ஸ் டிசையர், தாவீதினுடைய விருப்பம் என்னவென்றால், இந்த வார்த்தையில வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருள வேண்டும், நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருள வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தோற்று போகிறதுனாலே ஆண்டவருக்கு அது மகிமையாயிருக்குமோ? தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இங்கே சொல்லப்படுகிறது போல, நான் மரண நித்திரை அடையாதபடி ஒருவேளை தாவீது மரித்து போனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமோ? வேதம் சொல்கிறது,
தன்னுடைய பகைஞர்கள் ஒருவேளை ஜெயம் பெற்றுக் கொண்டால் ஆண்டவர் எவ்விதமாய் மகிமைப்படுவார். இவைகளை எல்லாம் நினைத்துதான் தாவீது தன் விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். தாவீதினுடைய விருப்பம் என்னவென்றால் ஆண்டவர் தனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று. உண்மை அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் நாம் போகும் பொழுது நாம் மனதில் நினைக்கிறது உண்டு, ஆண்டவர் மட்டும் எனக்கு செவி கொடுப்பார் என்றால், அவர் மட்டும் எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்றால் என் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். தாவீதும் அந்த நிலையிலே தான் காணப்படுகிறார். ஆண்டவர் தனக்கு செவி கொடுக்க வேண்டும். நான் மரணத்தை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். மரணத்தின் காரியங்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி விளிம்பிலே வந்துவிட்டதை போன்ற ஒரு உணர்ச்சி அவனை தாங்குகிறது. அங்கிருந்து அவன் விரும்புகிறான், ஆண்டவரே, நான் மரண நித்திரை அடையக்கூடாது. நீர் எனக்கு வைத்தவைகளை, நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அடைந்து தீர்மட்டும், நீர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கங்களை நான் செய்து தீர்மட்டும். ஆண்டவரே, நான் மரண நித்திரைக்குள்ளே நான் செல்லக்கூடாது, என்னுடைய கண்களை தெளிவாக்கும் என்று தாவீது தன் உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். தாவீதுடைய ஒரு விருப்பம் என்னவென்றால், பகைஞர்கள் தாவீதை மேற்கொண்டேன் என்று ஒருபொழுதும் சொல்லக்கூடாது என்பதை தாவீதுடைய விருப்பமாய் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படி அல்லவா? ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரிடத்தில் விரும்புகிறோம், ஆண்டவரே, எனக்கு நீ செவி கொடுக்க வேண்டும், என்னுடைய காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது, நீ எனக்கு வைத்திருக்க திட்டங்களையும் தீர்மானங்களையும் நான் நிறைவேற்ற வேண்டுமே, அதற்குள்ளாக நான் மரணத்திற்குள்ளே நான் செல்லக்கூடாது, என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் உண்டு, இவைகளை நான் இழந்து போகக்கூடாது. என் வாழ்க்கையிலே ஒரு தெளிவை தாரும், என்னுடைய பகைஞர் மேல் எனக்கு ஜெயத்தை தாரும் என்று தாவீது தன் உள்ளத்தின் ஆழத்திலே விரும்புகிறதை நான் பார்க்கிறோம். ஒரு பொழுதும் தாவீது ஆண்டவருடைய சித்தத்தை தன் சித்தமாய் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பொழுதும் அதையே செய்யும்படியாய் தாவீது தன் வாழ்க்கையில் விருப்பத்தை அவர் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், தாவீதின் விருப்பம் தேவனுடைய ஆலயத்தை குறித்து தாவீது மகா வாஞ்சியாயிருந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. வெளியிலே நான் 1000 நாட்கள் நான் செலவிடலாம், ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய வீட்டிலே ஒரு நாள் செலவிடுவது அது வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிறதான ஒரு விருப்பம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. இந்த நாளிலே நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், நீங்கள் ஆண்டவரை முன்னிறுத்தி தேவனுடைய நாம மகிமைக்காக விரும்புகிறவைகளை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய வல்லவர். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் தேவைகளுக்காக தேவ சமூகத்தை காத்துக் கொண்டிருக்கலாம், நல்ல ஒரு வேலைக்காக, நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக, உயர்வுக்காக ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தாவீதின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று தேவனுடைய வார்த்தை மிகவும் திட்டமும் தெளிவாய் சொல்கிறது. தாவீது சிங்காசனத்திலிருந்து தாவீதை விரட்டும்படியாக எத்தனையோ பாடுகளை தாவீதுக்கு அனுப்பி வைத்தார்கள், பிரச்சனைகளை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் தாவீது அவைகளை எல்லாம் மேற்கொண்டு தாவீது மறுபடியுமாய் சிங்காசனத்திலே உட்கார்ந்து தன்னுடைய ஜனங்களை அவன் ஆட்சி செய்தான் என்று பார்க்கிறோம். கருமையானவர்களே, இந்த காலை வேளையில தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர், உன் ஒவ்வொரு விருப்பத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த விருப்பத்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரிடத்து ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை பார்க்கிறோம்.
உங்களுடைய விருப்பம் என்ன? இந்த நாளிலே தேவனுக்கு மகிமையாய் உங்கள் விருப்பம் காணப்படுமாயின் தேவன் அதை உங்களுக்காக செய்ய வல்லவர் நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீதின் விருப்பம் எல்லாம் ஆண்டவர் தனக்கு செவி கொடுக்க வேண்டும். தாவீதின் விருப்பம் எல்லாம் தனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்ற முன்பாக தான் மரணத்திற்குள்ளே செல்லக்கூடாது. தாவீதின் விருப்பம் எல்லாம் ஆண்டவர் தன் எதிராளிகளை அவர் தாழ்த்தி போட்டு தனக்கு ஜெயத்தை அவர் ஆண்டவர் தர வேண்டும் என்பதே உங்களுடைய விருப்பம். இந்த நாளிலே தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை தர வல்லவர் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக 5வது வசனம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாய் சொல்லுகிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது சொல்வதை பார்க்கிறோம். முதலாவதாக தாவீதினுடைய விண்ணப்பத்தை பார்த்தோம். இரண்டாவதாக தாவீதினுடைய விருப்பத்தை பார்த்தோம். மூன்றாவதாக தாவீதினுடைய உறுதியை நாம் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். டேவிட்ஸ் கன்ஃபர்மேஷன். தாவீதின் உறுதி என்ன? தாவீதின் உறுதி, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். தாவீதின் உறுதியெல்லாம் ஆண்டவர் தன்னை இரட்சிப்பார், அதன் மூலமாய் நான் என்ற வாழ்க்கையிலே நான் சந்தோஷத்தை அனுபவிப்பேன் என்பதே. எனக்கு அருமையானவர்களே, தேவனை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்காக ஆண்டவரை விசுவாசிக்கும்படியே நான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களிலே நாம் சில காரியங்களுக்காக விசுவாசிக்கிறோம், ஆனால் அந்த விசுவாசத்தின் ஏற்றபடியா சில நேரங்களிலே நமக்கு சம்பவிப்பதில்லை. அதற்கு மாறாக நமக்கு என்ன உண்டாகிறது என்றால், அந்த விசுவாசத்தின் மூலமாய் நாம் ஆறுதல் பெற்றுக் கொள்ளுகிறோம், உற்சாகம் பெற்றுக் கொள்ளுகிறோம். உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் நீங்கள் சென்று போனாலும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்ய வல்லவர் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். தாவீது தன் வாழ்க்கையில நன்றாக அறிந்திருந்தார், ஆண்டவர் தன்னை ரட்சிப்பார், ஆண்டவர் தன்னை ரட்சிப்பார் என்பதை நன்றாக அறிந்திருந்தார். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ரட்சிப்பினால், நீர் என்னை ரட்சிக்கும் பொழுது என் இருதயம் களிகூரும். நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் எங்கே இருக்கிறது என்றால், ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறதிலே இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால் அந்த ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதமாயிருக்கும், அந்த சமாதானம் நிலையான சமாதானமாயிருக்கும். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வரும் பொழுது வேதம் சொல்கிறது அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நம்முடைய இருதயமானது பூரிக்கிறது, நம்முடைய இருதயமானது சந்தோஷிக்கிறது. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய விசுவாசத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் தாராளமாக உங்களுக்கு கொண்டு வருவார். ஏனென்றால் அவர் ரட்சிக்கிற ஆண்டவர். அவர் புழுதியில் இருக்கிற மனிதனை தூக்கி எடுத்து ராஜாக்களோடு உட்கார செய்கிற ஆண்டவர், சிறியவரை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தாவீதுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரை குறித்த உறுதி காணப்பட்டிருந்தது. எனவே தாவீது சொல்கிற, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பினால் நான் களிகூறுவேன். தேவன் உங்களை களிகூற பண்ணுவார். உங்கள் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துடைப்பார். உங்கள் அங்கலாய்ப்பை எல்லாம் தேவன் மாற்றி போடுவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் சுபிட்சம் உண்டாகும். விசுவாசியுங்கள்.
நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மரித்தோர் தேவன் அல்ல, இன்றைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களை தொடுவதை நீங்கள் உணர வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவருடைய ரட்சிப்பின் கரம் குறுகி போகவில்லை. நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கூக்குரலும் அவருடைய செவிகளிலே கேட்கிறது. அவர்களை ரட்சிக்கும்படியாய் உறங்கி வருகிற ஒரு ஆண்டவர். எனக்கு அருமையான நண்பனே, இந்த நாளில் உற்சாகப்பட்டுக் கொள்வாயாக. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். உங்களை கைதூக்கி விடும்படியாய் விரும்புகிறார். அவருடைய ரட்சிப்பினால் நீங்கள் கைகூறும்படியாய் விரும்புகிறார். தாவீது உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த உறுதி என்னவென்றால், ஆண்டவர் என்னை ரட்சிப்பார். அவர் என்னை ரட்சிக்கும் பொழுது என் இருதயமானது கைகூறும். உலகத்தினுடைய சமாதானமோ உலகத்தினுடைய சந்தோஷமோ அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் நிலையானது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு சமாதானத்தை அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல, ஒருவரும் எடுத்து போடாத சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். இன்றைக்கு உறுதிப்படுங்கள். தாவீது உள்ளத்தின் ஆழத்திலே இந்த 13வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இரண்டாவதாக தாவீதுடைய விருப்பத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக தாவீதுடைய உறுதியை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நீங்கள் இந்த தாவீதுடைய அனுபவத்தில் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். உங்களுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். உங்களுடைய விருப்பத்தை தேவன் சந்திப்பார். உங்களுடைய உறுதியை ஆண்டவர் கண்டு உங்கள் விசுவாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் செய்வார். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த தாவீதை போல எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று ஆண்டவரே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. இந்த காலை வேளையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்களுடைய காத்திருத்தலை நிறைவேறும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, காத்திருத்தல் ஆண்டவரே இந்த நாளில் முடிவுக்கு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தாவீதுக்கு நீர் ஆண்டவரே அற்புதத்தை செய்தீர் அல்லவா? தாவீதுக்கு ஆண்டவரே அதிசயத்தை செய்வீர் அல்லவா? தாவீதுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் அல்லவா? இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னோடு ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்கு இந்த சகோதரிக்கு தேவன் அற்புதத்தை செய்து நீர் அவர்கள் தேவன் என்று நிரூபித்தருளுவீராக. பிள்ளைகள் ஆசீர்வதியும். நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.